எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25 வாசித்து தியானிப்போம். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழம் கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியங்கள் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதல் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி வைத்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி வைத்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அவரை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆலோசனை. உலகத்தாரு உலகத்தை குறித்து எல்லாவற்றையும் தேடி 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 உழைக்கிறாங்க, நல்லதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா இரு, சுகமாயிரு, இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிரு. எல்லாம் தேடி 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 கொண்டு வந்து சேகரித்து வைத்தாலும் ஒரு நாளைக்கு நம்மளை தேடினாலும் கண்டே பிடிக்க முடியாது. இதுக்கு தான் இத்தனை போராட்டம், இத்தனை பிரச்சனை. அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நேர்த்தியாக செம்மையாய் செய்கிறார். கவலைப்படாமல் யாராலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருந்தால் அது கவலையாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை நம்மை உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் இருந்தால் அவர் எல்லாம் பார்த்துக்குவார். எப்படி ஒரு சிறு குழந்தை தாயும் தகப்பனோடு இருக்கும்போது அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் குழந்தைகளை போல மாறுங்கள், எல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்குவார், எல்லாம் ஏசப்பா பார்த்துக்குவார். அதுக்காக வேலை செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, வருமானம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை சார்ந்து வாழாமல் தேவனை சார்ந்து வாழும்போது காட்டு புல்லுக்கு தேவன் எப்படி உடுத்துகிறாரோ நாட்டு பிள்ளைகளுக்கு தேவன் உடுத்து வைப்பது அதிக நிச்சயம். சின்ன 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 வேலை செய்யணும், அவ்வளோதான் ஒழிய கவலைப்படாமல் கர்த்தரை சார்ந்து வாழும்போது எல்லாம் நம்மை தேடி வரும். சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். இது ஒரு பெரிய விஞ்ஞானம். நம்ம கேட்டால் காத்தடிக்குது, நம்ம கேட்டால் மழை பெய்யுது, நாம் கேட்டால் சூரியன் உதயமாகுது, நாம் கேட்டால் பூமி சுற்றுது. எதையுமே நம்ம கேட்கறதில்ல. அதான் சொல்கிறாரு, அற்பமான காரியம் உங்களால் செய்யக்கூடாது இருக்கும்போது நாளை தினத்து குறித்து ஏன் கவலைப்படுகிறீங்க? கவலைப்படுவதனால் கூட்டவும் குறைக்க முடியாது. ஆனால் கவலை என்பது ஒரு வியாதி. சாத்தான் கொண்டு வந்து கொடுத்துருவான். பாரு, உங்கள் வாழ்க்கை என்னாகும், பிள்ளைங்க வாழ்க்கை என்னாகும், என்ன ஆகுது, மண்ணாகுது. இயேசு சொன்னால் மண் மனசுனாகுது, எல்லாம் மண்ணாகுது. ஆகவே நம்ம இந்த மண்ணான வாழ்க்கைக்காக எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை. ஏன்னா தேவனை சார்ந்து வாழாமட்டால் தேவையை சார்ந்து வாழும்போது அது சிக்கலை உண்டாக்கும். நாம் தேவனை சார்ந்து வாழுவோம், கர்த்தரை நம்பி வாழும்போது சகலமும் நேர்த்தியாக செம்மையாய் முடிப்பார். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். ஆமென்.